நேற்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில், அதாவது தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. அது எதற்காக, எந்த நோக்கத்திற்காக, அதில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அப்படின்றது எல்லாமே நேற்றைக்கே நம்ம பார்த்தோம். நீங்களும் பல செய்திகளில் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான செய்திகள் இருக்குது. ஒன்று, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு, அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் எதிராக இருக்குது, நம்ம புள்ள படிக்கக்கூடாது அப்படின்றதுல ஆர்எஸ்எஸ் எவ்வளவு தெளிவாக இருக்கோ அதே அளவிற்கு யாரெல்லாம் தெளிவாக இருக்காங்க அப்படின்றதையும் நேற்றைக்கு சம்பவம் நமக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுச்சு. 2வது முக்கியமானது, இன்னைக்கு காலையில் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெருவில் இறங்கி கையெழுத்து இயக்கம், நான் மும்மொழி கொள்கைக்கு எதிராக எல்லார்கிட்டையும் போய் கையெழுத்து வாங்க போகிறேன் அப்படின்னு போல மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்கே நடந்ததை பார்த்து நிறைய பேர் கொந்தளிச்சு, ஐயோ இப்படி தமிழிசையை செய்யலாமா, காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அவங்கள இப்படி சுத்து போட்டுட்டாங்களே, இதெல்லாம் நடக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த செய்தியில் நமக்கு மட்டும் கிடையாது, மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தியும் இருக்குது. நீங்கள் வீதிக்கு வந்தீங்க, ஆனால் யாரெல்லாம் எப்போவுமே வீதிக்கு வரமாட்டாங்க அப்படின்றதையும் நாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்வது யார், தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக்கு எதிராக இருப்பது யார், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி என்ன, இவர்களுடைய நோக்கம்தான் என்ன அப்படின்றத தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மிக முக்கியமான பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவுக்கான ஒரு முகமாக, தென்னிந்திய மாநிலங்களினுடைய முகமாக இன்றைக்கு தமிழ்நாடு தான் விளங்குது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அந்த குரல், அவர் கேட்ட கேள்விகள், ஹிந்திக்கு எதிராக அவர் எழுப்பிய கேள்விகள், ஹிந்தி படித்து என்னடா கிழிக்க போறீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்ததை வெட்ட வெளிச்சமாக ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பல கேள்விகளை அடுக்கி, இன்னும் சொல்லப்போனால் அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி போட்ட பதிவுகள் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் ஐயையோ எங்கள் தாய்மொழியை நாங்கள் காப்பாற்றாமல் விட்டுட்டோம், தமிழ்நாட்டை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்குறோன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பில் கூட தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கிய பணிகளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. நேற்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களும் அதை தான் சொன்னாங்க. இது திமுகக்கான பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த மாநில உரிமைக்கான பிரச்சனைன்ற குரலை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எழுப்பியிருக்கார் அப்படின்னு. இப்போ இது நடந்துகிட்டு இருக்கிறப்பவே நேற்றைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளாத 5 கட்சிகள் அப்படின்னு போடுறாங்க. அதில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதி அதில் இருக்கக்கூடிய ஒரு 3 கட்சிகள் நாங்களும் இருக்கோம்னு சொன்னால் தான் தெரிகிற மாதிரியான கட்சிகள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அவர் மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ஏதாவது வெளியூர் பயணம் இருக்குது, சொந்தக்காரவங்க வீட்டு கல்யாணம் காது குத்து இருக்குது, இல்லை உடம்பு முடியாமல் இருந்தால் அவர் சார்பாக போகிறதுக்கு கட்சியில் ஆள் கிடையாது. இப்படியெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. மொத்தமே எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியாத மாதிரியான ஒரு கட்சி. ஆனால் பிஜேபிக்கு விசுவாசமாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்காங்க. அதே மாதிரி புதிய தமிழகம் கட்சி, இவங்கெல்லாம். இதில் மிக முக்கியமாக 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியும் நாம் தமிழரும். இதில் பிஜேபி வழக்கமாக அவங்களுடைய திட்டம் என்பதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கல்வி வளர்ச்சி, இந்த சிந்தனை போக்கை, நம்மளுடைய அறிவு வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறது தான். இப்போ அவங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுடைய வரலாறு அது. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டாவை, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தத்தை இந்த மண்ணில் எப்படியாவது ஊன்றிடணும் அப்படின்றது தான் பிஜேபியுடைய நோக்கம். அதுக்காக தான் இவங்க பிஜேபியில் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களாக கையாள்களை பிடிச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் செய்யக்கூடியது துரோகம் அப்படின்றது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது, மக்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த நாம் தமிழரும் அந்த துரோகத்தை தான் பண்ணுது அப்படின்றது நேற்றைக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. நான் தனியாகவே போராடிக்குவேன். எப்படி தனியாக போராடுவேன், என்னன்னு போராடுவேன்? ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றதே கட்சி சார்புகளற்று, கட்சி சாயங்களற்று, நீ எதிர்கட்சியாக இருக்கலாம், திமுக விமர்சிக்கிற கட்சியாக இருக்கலாம், திமுகவை பிடிக்காத கட்சியாக இருக்கலாம், முதல்வர் மீது 1000 விமர்சனம் இருக்கிற கட்சியாக இருக்கலாம். ஆனால் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இதுவரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தால் தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கிய மாற்றங்களுக்கு இதுதான் அடிப்படையாக இருந்திருக்கு அப்படின்ற தெளிவு வேணாமா? டெய்லிமா நடக்குது அனைத்து கட்சி கூட்டம். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய பிரச்சனைகள், மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகள், இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், கல்வி உரிமை, இப்படி நடக்கிறப்ப நான் தனியாக நின்று போராடிக்குவேன்றது மக்களை ஏமாற்றக்கூடிய செயல்.
அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒருத்தராவது கேள்வி கேட்க வேண்டாமா? ஏன்பா நமக்கு டெபாசிட்டே வாங்க முடியல, நம்ம தனியாக நின்று போராடி தொகுதி மறுசீரமைப்புக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? குறைந்தபட்சம் அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் உட்காந்து ஆமாங்க மாநில உரிமை பாதிக்கப்படுது, இதுக்கு நாங்களும் ஆதரவு தரோன்னு ஒரு கையெழுத்தும் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறப்ப வழிமொழிவதில் என்ன குறை ஏற்பட்ட போது? அப்போ திமுக எதிரி அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டு மக்களை கூட அடகு வைப்பதற்கு எப்போதும் பிஜேபியோடு நாம் தமிழர் கூட்டணியில் தான் இருக்குது. இதை நம்ம அதிமுக என்னதான் கள்ள கூட்டணியில் இருந்தாலும் இன்னும் 6 மாதம் கழித்து முடிவு சொல்ல போகிறோம்னாலும் இங்கு திராவிடம் என்ற அந்த சித்தாந்தத்தை தவிர்த்து விட்டு அரசியல் பண்ண முடியாதுன்ற புரிதலோடையும் தமிழ் மண்ணுக்கென்று ஒரு வரலாறு இருக்குது. எப்பெல்லாம் சமூக நீதி பாதிக்கப்படுதோ அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சமூக நீதி என்ற வார்த்தையிலிருந்து நழுவுறப்போ, கல்வி உரிமை அப்படின்றதுலேருந்து நழுவுறப்போ மக்கள் அவங்கள அப்புறப்படுத்துவாங்க, ஒதுக்குவாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிமுக வராங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வராங்க. ஆனால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் கட்சியாக கூட அங்கீகரிக்க மாட்டாங்க. நீங்கள் செய்யக்கூடிய துரோகத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த துரோகத்தினுடைய உச்சமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்புக்கு பிஜேபி துரோகம் விளைவிக்குது, கூட அவரோட கூட்டணி கட்சிலாம் நிற்கிது. மும்மொழி கொள்கையை மும்முரமாக திணிப்பதற்கு, அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பிஜேபி இவ்வளவு ஆசையாக ஏன் இருக்காங்க? நம்ம என்ன கேட்குறோம்? நம்ம வந்து விதண்டவாதம் பேசலை, விவாதம் பண்ணலை, வாதம் பண்ணலை, வரட்டு வாதங்கள் எல்லாத்தையும் விட்டுருவோம். கொஞ்சம் நேர்மையாக உட்கார்ந்து யோசித்து மும்மொழி கொள்கையால் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு என்ன லாபம், நீங்கள் 3 லாங்குவேஜஸ் எனக்கு தெரியும் அப்படின்றதுல என்ன பெருமை கிடைக்க போகுது அப்படின்னா அதற்கும் அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேனே, ஒரு லாரி டிரைவர் ஒரு அண்ணாட்ட போய் கேளுங்க, அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எனக்கு 4-5 மொழி பேச தெரியும்னு சொல்லுவார். எப்படிண்ணே அப்படின்னு கேட்டால், நான் 5வது கூட படிக்கலாமா, லாரி டிரைவராக இருக்கேன், ஆனால் வட இந்தியாவுக்கு இந்த மும்பைக்கு அப்பப்போ லோடு ஏற்ற போவேன், ராஜஸ்தான் போவேன், இந்த பக்கங்கள்லாம் போகிறப்ப நமக்கு அவங்க மொழி தெரியணுமே, நான் அப்படி அப்படியே கற்றுக்கிட்டேம்மா. கேரளாவுக்கு திடீர்னு லோடு ஏற்ற போவேன், அவங்க மலையாளம் பேச பேச நான் கற்றுக்கிட்டேன். இப்படின்னு ஒரு மொழியாக சொல்லி அவருக்கு 5 மொழி தெரிஞ்சிருக்கும். தமிழ் தெரிஞ்சிருக்கும், தெலுங்கு தெரிஞ்சிருக்கும், மலையாளம் தெரிஞ்சிருக்கும், ஹிந்தி பேசினா புரிஞ்சுக்குவேன், பதில் சொல்லுவேன்னு சொல்லுவார். அப்போ இதுக்கெல்லாம் அவர் என்ன போய் பள்ளிக்கூடத்தில் டிகிரி முடிச்சுட்டு வந்தாரா? காலேஜ் போய் டிகிரி முடிச்சுட்டு வந்தாரா? இல்லையே. அப்போ எதற்கு அறிவுக்கும் மொழிக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல் நீங்கள் என்னத்தை டாக்டர் படிச்சிங்க, நீங்கள் என்னத்தை ஐபிஎஸ் படிச்சிங்க? சரி, டாக்டர் படிச்சிங்களே, ஐபிஎஸ் படிச்சிங்களே, 7 மொழி 8 மொழி தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை மொழி தெரியும், இத்தனை மொழி தெரிஞ்சாதான் நீ ஐபிஎஸ் ஆக முடியும், இத்தனை மொழி தெரிஞ்சாதான் நீ டாக்டர் ஆக முடியும்னு உங்ககிட்ட கேட்டாங்களா? இல்லை இன்னமும் சொல்லுவோமே, நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களே நீட் நுழைவுத் தேர்வு, அந்த நீட் நுழைவுத் தேர்வில் அறிவியல் பாடத்தில் தேர்வு வைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் வந்து மொழி பாடத்தில் ஹிந்தியில் எத்தனை மார்க் எடுக்கணுன்றீங்களா? மொழி பாடங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுதா நீட்டில்? நீட்டுன்னு கிடையாது, அகில இந்திய தேர்வுகள் எதுலையுமே மொழி பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாதே. அதை விட்டுருங்க, வெளிநாடுகளில் போய் நம்ம பிள்ளை படிக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன மொழி தேவையோ, இப்போ ஒருவேளை அவங்க வந்து ஜெர்மன் போகிறாங்க, ஜெர்மனி கற்றுக்கணுன்னா 12வது முடிச்சு அந்த பிள்ளைக்கு 2 மாதம் 3 மாதத்தில் மிக தெளிவாக ஜெர்மனியை கற்றுக்கொள்ள முடியும். மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பாடத்திட்டம் தேவை கிடையாது. அந்த பிள்ளைங்க தனியாக கோர்ஸ் போய் கூட அதை கற்றுக்குவாங்க. அப்போ தமிழ் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க என்ன ஆகிறது, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க என்ன ஆகிறதுன்னு உங்களுடைய அக்கறை இப்போ தான் பொங்கும். அதுக்கு தான் தமிழ்நாடு அரசு நேற்றைக்கு முதல் நாள் கூட ஒரு அறிவிப்பு வந்தது. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய, குறிப்பாக நாடுகளை பட்டியலிட்டு அங்கே போய் நீங்கள் செவிலியர்களாக பணியாற்றணும்னு சொன்னால் ஜெர்மானிய மொழி உங்களுக்கு அரசின் சார்பில் கற்றுக் கொடுக்கப்படும். அவ்வளோதான விஷயம். அப்போ இதை தாண்டி மொழியின் மீது உங்களுக்கு இவ்வளவு அக்கறை ஆர்வம் ஏன் இருக்குது? அது எந்த மொழி மேலே இருக்குது? அது ஹிந்தி மேலே தான். அதை இன்னைக்கு யார் வெளிப்படையாக சொல்லியிருக்கா? அமித்ஷா சொல்லிட்டாரு. நீங்கள் என்னதான் அப்படியே மேலே வந்து முலாம் பூசி சர்க்கரையில் விஷ உருண்டையில் தேன் தடவுனா கூட அமித்ஷா இன்னைக்கு அதை ஒப்புக்கொண்டார். என்ன சொல்லியிருக்காரு? ஆங்கிலம் இருக்கக்கூடிய இடத்தில் ஹிந்தி இருக்க வேண்டும். அதனுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு பிள்ளைங்க தான் இன்றைக்கு சர்வதேச நிறுவனங்களில் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. சர்வதேச நிறுவனங்களில் இங்கிருந்து படிச்சுட்டு ஆங்கில வழியை தெரிந்து கொண்டு, ஆங்கில மொழியை தெரிந்து கொண்டு போகக்கூடிய பிள்ளைங்க, இன்னும் சொல்ல போனால் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க அத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. இதை நீங்கள் வந்து சீர்குலைக்கணும். பள்ளி பருவத்திலேயே ஒரு 3 மொழி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலை பார்த்தா பயம் வந்துடும். ஏற்கனவே படிக்கக்கூடிய அந்த அறிவியல் கணிதத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு மொழியை படித்து என்ன செய்ய போகிறாங்கன்ற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? யார்கிட்டையுமே பதில் இல்லையே. அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வரீங்கன்னா தமிழ்நாடு நாசமாக போயிடுச்சுன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க.
அதுக்கும் நம்ம தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. திக இல்லை, திமுக இல்லை, இந்தியா கூட்டணி இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அமைப்புகள் கிடையாது. லண்டன் பேராசிரியர் சொல்றாரு, இந்தியாவுக்கென்று ஒரு மாடல் இருக்க முடியும்னா அது தமிழ்நாட்டு மாடலாக தான் இருக்க முடியும். இப்போ எங்களை பார்த்து நீ கற்றுக்கணுமா இல்லை உங்களை பார்த்து நாங்களும் நாசமாக போகணுமான்ற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு 3 மொழி உங்களை கற்றுக்கணும் கையெழுத்து போடுன்னு கேட்க போறீங்களே, அந்த மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? எங்கள் பிள்ளையெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சம் மும்மொழி கொள்கை. அதை எடுத்துக்கிட்டு நீ வரியேமான்னு கேட்க மாட்டாங்களா? சரி, அப்படி போகக்கூடிய தமிழிசை நான் 2.5 மணி நேரமாக வெயிலில் நிற்கிறேன், இங்கே பாருங்க வேர்த்து ஊற்றுது, அது இதுன்னு கத்துறீங்களே, கொஞ்சம் நீங்கள் பகுத்தறிவோடு யோசிச்சு பாருங்க. வெயிலில் நிற்கிறது சகோதரி தமிழிசை, வேகாத வெயிலில் நின்று கத்துறது தமிழிசை, கூட்டம் போய் பொதுக்கூட்டம் போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவில் சாமரம் வீசக்கூடியது தமிழிசை அவர்கள். ஏச்சு பேச்சு ஏதாவது வந்தாலும் அதை வாங்கிக்கிறீங்க. 2வது, நீங்கள் பண்ணக்கூடிய துரோகங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா துரோகத்தையும் நாங்கள் தாங்க செய்கிறோம் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக பேசுறது தமிழிசை. எல்லாம் பேசிட்டு பிரச்சனைன்னு வர்றப்பையும் நீங்கள் தான் உங்கள் முகத்தை காட்டி மோடியை காப்பாற்றி விட்றீங்க, அமித்ஷாவை காப்பாற்றி விட்றீங்க, அண்ணாமலையை கூட சில நேரங்களில் காப்பாற்றி விட்றீங்க. இத்தனையும் பண்ணக்கூடிய தமிழிசை தான் வீதிக்கு வர வேண்டியது இருக்குது. பார்ப்பனர் அல்லாத தமிழிசை வீதிக்கு வந்தாலும் ஒரு காலத்துலேயும் ஒன்றிய அமைச்சர் ஆக முடியறது கிடையாது. நிர்மலா சீதாராமன் வெயில்னா என்னன்னே பார்க்கறது கிடையாது. அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளில் பிஜேபிக்கே பிரச்சனை வந்தாலும் அந்த அம்மானால வர முடியாது. அந்த அம்மா எந்த பிரச்சனைக்கு வந்திருக்காங்க? கோவிலில் காணிக்கையை தட்டில் போடாத, நேரடியாக அவாட்டை கொடு, இந்த பிரச்சனைக்கு வந்திருக்காங்க. ஹிந்தி கற்றுக்க முடியாமல் போயிடுச்சேன்னு பொய் சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. அந்த பொய்யை எங்கே சொன்னாங்க? நாடாளுமன்றத்தில் நல்லா உட்காந்துக்கிட்டு பாதுகாப்பான சூழலில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பொய் பேசுகிறது நீங்கள், தமிழிசை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. தெருவில் இறங்கி துரோகம் பண்ணி கையெழுத்து வாங்குறது தமிழிசை. ஆனால் ஒன்றிய அமைச்சராக நிர்மலா அவர்கள் தான் வர முடியும்னா நூலளவு வித்தியாசம் தானே. அந்த வித்தியாசமாவது உங்களுக்கு புரிய வேண்டாமா? இந்த வித்தியாசம்லாம் புரியணும்னா திராவிடம்னா என்னன்னு புரியணும், சமத்துவம்னா என்னன்னு புரியணும், சமூக நீதினா என்னன்னு புரியணும், டாக்டரா நம்ம எப்படி ஆனோன்னு தெரியணும். சகோதரி தமிழிசை அவர்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 78 மொழி படித்தா நம்ம டாக்டர் ஆனோம். 78 மொழி படிச்சிருந்தோம்னா நம்மளால டாக்டர் ஆயிருக்க முடியுமா? 3வது மொழியாக தெலுங்குல அப்படியே முதல்வருக்கு பெருமையாக வாழ்த்து சொன்னீங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் அங்கே போய் தெலுங்கானாவில் இருக்கீங்க, ஆந்திரா பக்கம் போகிறீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு தெரியணும். அதனால நீங்கள் தெலுங்கு கற்றுக்கிட்டீங்க. வாழ்க்கைக்காக இந்த மொழி இருந்தால் தான் உயிர் தப்பிக்க முடியும்னு எதுவுமே கிடையாது. இந்த மொழி இருந்தால்தான் நீங்கள் அறிவாளின்னு ஏதாவது இருக்காங்க? இப்படி எதுவுமே இல்லாதப்ப தமிழ்நாட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை பார்த்து பயப்படணும், மிரட்சி அடையணும், ஐயோ ஸ்கூல் பக்கம் போகக்கூடாதுன்னு இந்த பிள்ளைங்களை பார்த்து இடைநிற்றலை அதிகப்படுத்தணும், ட்ராப் அவுட்ஸை அதிகப்படுத்தணும். இதுதானே உங்கள் நோக்கம், வேற என்ன? மும்மொழி கொள்கை அப்படின்றது நியூ எஜுகேஷன் பாலிசியோடைய அம்சம். நியூ எஜுகேஷன் பாலிசியோட அந்த டிராஃப்டை நாங்கள் முழுசாக படிச்சிருக்கோம். பிஜேபியில் எத்தனை பேர் முழுசாக படிச்சிருக்கீங்க? நான் பிஜேபியில் இருக்கக்கூடிய தமிழிசை, இந்த துரோகம் செய்யக்கூடிய அண்ணாமலை, இந்த லிஸ்டெல்லாம் விட்டுருங்க. அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பீங்கள்ல, நீங்கள் படிச்சிருக்கீங்களா சார்? அதில் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வரி தமிழர் நலனுக்காக, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனுக்காக இருக்கா? தமிழ்நாடு விட்டுருங்க, இந்தியாவை எடுத்துக்கங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உழைக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு சாதகமாக ஒரு வரியாவது இருக்கா? அப்போ எதுவுமே இல்லையே. இப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு தான் இருக்குது. திமுகவினுடைய இந்த அரசுக்கு தான் இருக்குன்னு சொன்னால் அதை உங்களுக்கு ஏற்றுக்க முடியாமல் அரசியல் பண்ணுறீங்களே. நீங்கள் அரசியல் செய்வதற்கு பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எதை வச்சுனாலும் அரசியல் பண்ணலாம். வெளிப்படையாக ஆரியம் திராவிடம் அரசியல் பண்ணுங்க, அது சித்தாந்த போர். ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த கல்வியில் கை வைப்போன்னு சொன்னால் தமிழிசை செய்யக்கூடிய இந்த துரோகத்தை, அண்ணாமலை செய்யக்கூடிய இந்த துரோகத்தை, பிஜேபியோடு கள்ளக்கூட்டணியில் உட்கார்ந்துக்கிட்டு நாம் தமிழர் போன்ற இவர்கள் செய்யக்கூடிய துரோகத்தை தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? இதை எதையுமே நாங்கள் பேச மாட்டோம். இதுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிஜேபிக்கு நாங்கள் மறைமுகமாக ஆதரவில் இருப்போன்னு தமிழ்நாட்டில் எந்த கட்சி சொன்னாலும் சரி, அந்த கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தக்க பாடத்தை புகட்டுவார்கள். நன்றி.